நீங்கள் ஒரு ட்ரெக்கிங் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மலையை வந்து ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முள்ளம்பன்றியோட இந்த முள் எடுத்தாங்க, எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா. இவர் தான் துணை செயலாளர் வந்திருக்காரு. இப்பதான் கலந்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டாரு. வருஷத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் அனுமதிக்கக்கூடிய 2000 வருட பழமையான 5000 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய கண்ணகி கோயிலுக்கு தாங்க நம்ம இன்னைக்கு போக போகிறோம். அதாவது நீங்கள் ஸ்கூலில் காலேஜில் சிலப்பதிகாரத்துல எல்லாம் கண்ணகியை பற்றி நிறைய படிச்சிருப்பீங்க. அதாவது சோழ நாட்டை சேர்ந்த கண்ணகியும் கோவலனும் பிழைப்பை தேடி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய மதுரைக்கு வர்றாங்கங்க. வந்த இடத்துல பாண்டிய மன்னர் தவறுதலாக கோவலன் திருடன் என்று நினைத்து தலையை துண்டிச்சிடுறாரு. இதனால கோபமடைந்த கண்ணகி தன் கணவன் மீது தப்பில்லைன்னு நிரூபிச்சு நம்ம மதுரையவே எரிச்சிடுறாங்கங்க. மதுரையை எரித்த கண்ணகி கோபத்தோட வந்து பார்த்தீங்கன்னா கம்பம் மலைப்பாதையை வந்து பார்த்தீங்கன்னா நடைப்பயணம் மேற்கொள்றாங்க. அவங்க போன பாதையில தாங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ போக போகிறோம். ரொம்ப தூரம் பயணம் பண்ணி போன கண்ணகி ஒரு மலை உச்சியை சேர்ந்தடைந்து அந்த உச்சியில வந்து தவம் செஞ்சு தன் கணவனிடமே வந்து போய் சேர்ந்ததா சொல்றாங்கங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சேரன் செங்குட்டுவன் இமயமலையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கல் எடுத்துட்டு வந்து கண்ணகிக்கு இந்த மலை உச்சியில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கோயில் கட்டியிருக்கிறாரு. அந்த கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். இந்த கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வழித்தடங்கள் இருக்குங்க. அதாவது இப்போ நம்ம போகக்கூடிய கூடலூர் பளியங்குடி வழியாகவும் மேலே போகலாம். 2வது கூடலூர் வழியாக செங்குத்தான மலைப்பாதையிலையும் மேலே போகலாங்க. இங்கே வந்து பொதுவாக ஆண்களை மட்டும்தான் அனுமதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அனுமதிக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. 3வது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குமுளியிலேருந்து ஜீப்பு வழியாகவும் மேலே போகலாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பளியங்குடி வழியாக தான் மேலே போக போகிறோம். இந்த கோவிலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா எங்கே இருந்தாலும் நம்ம கம்பம் பேருந்து நிலையத்துக்கு வந்துருங்க. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் சிறப்பு பேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயக்குறாங்க. நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மலையடிவாரத்துக்கே வந்து இறங்கிடலாம். நீங்கள் கார்லேயோ பஸ்லேயோ இல்லை 2 வீலர்லேயோ வரீங்க அப்படின்னா பார்க்கிங் வசதியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேசிஸாக பெருசாகவே இருக்குங்க. தாராளமாக சேஃபாக நிப்பாட்டிட்டு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ஆல் அப்படிங்கிறதுல போட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். வீடியோ சூப்பராகவே வந்துருக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவ்வளோதான், கார் வந்து பார்க் பண்ணிக்கிட்டு மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 6:10க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ நேரத்தில் மேலே போகிறோம், பாதையெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம். கைஸ் கொஞ்சம் அப்படியே சிமெண்ட் கல்லாம் போட்டிருக்காங்க, அதில் தான் நடந்து போயிட்டுருக்கோம். இன்றைக்கி எவ்வளோ கும்பல் இருக்கும் அப்படின்னு தெரிலங்க. பின்னாடி பார்த்தீங்களா எவ்வளோ கும்பல் வருதுன்னு. ஆட்டோவில் வரீங்க அப்படின்னா மலை ஏறதுக்கு அடிவாரம் வரைக்கும் போய் ட்ராப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அன்னதானத்துக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் அன்னதானம் போடுறதுக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேங்க. நாங்கள் ஒரு 6 மணிக்கெலாம் வந்து வர வழியில் ஒரு பக்கம் அன்னதானம் கொடுத்தாங்க, தயிர் சாப்பாடு. சாப்பிட்டுட்டு தான் கிளம்பிட்டோம். இப்போ இங்கே பின்னாடி ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, பளியன்குடி அப்படின்னு ஒரு கிராமம் தாங்க. அந்த கிராமத்தை தாண்டி தான் போயிட்டுருக்கோம். செம கூட்டங்க இங்கே வந்து. இந்த கியூ எடுத்து வச்சுருக்கலாம். பிளாஸ்டிக் பாட்டில் இந்த மாதிரி ஏதாவது பிளாஸ்டிக் ஏதாவது எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு செக் பண்ணி தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம். 5 லிட்டர் கேன் இந்த மாதிரி இருந்ததுன்னா உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. பேக்கில் செக் பண்ணிட்டு வந்தோம்னா 5 பேர் இருந்தோம்னா ஒரு 5 லிட்டர் தண்ணி கேன் கொடுக்குறாங்க. அதை தாண்டி வந்தோம் அப்படின்னா நம்ம எத்தனை பேர் மேலே போகிறோம் அப்படிங்கிறத வந்து கவுண்ட் பண்ணி நோட் பண்ணுறாங்க. அது எதுக்குன்னு தெரில, இல்லை மேலே எவ்வளோ பேர் போயிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக என்னன்னு தெரியல. பக்கத்துலேயே மெடிக்கல் கேம்ப்பு இருக்குது, யூஸ் பண்ணுறோன்னா யூஸ் பண்ணிக்கலாம். மலை ஏற ஆரம்பித்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் நட்ட குத்தில் ஏறுதுங்க பயங்கரமாக. ஓகே, முன்னாடி போகிறவங்க அப்படியே கல்லில் தான் நடந்து போகிற மாதிரி இருக்குது. சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை கலர் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா நட்ட குத்துன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி மேலே ஏறுது.
பயங்கரமாக நட்டக்குத்தில் ஏறுதுங்க. பயங்கரமாக கடிசாக இருக்குது, பயங்கரமாக வேக்குது. இங்கே போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா யானையோட சாணி நிறைய கிடக்கு. மலை ஏற ஆரம்பித்து 40 நிமிஷம் ஆகுது. அந்த ஒரே மலை தாங்க என்ன ஏறிக்கிட்டு இருக்கோம். பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது. சூரியன் ஓரளவுக்கு நல்லாவே மேலே வந்துடுச்சு. போகிறது அங்கேயே ஏகப்பட்ட கூட்டம் அதுக்கு மேலே போய் சாமி ஓரளவுக்கு ஏற்ற முடிஞ்சுதுங்க. அப்படியே இந்த மலை ஓரத்துலேயே வந்து நடந்து போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குங்க. ஒரு வெட்டார வழியான இடத்துக்கு வந்திருக்குங்க. எப்படி இருக்குங்க பார்த்தீங்களா? சன் வந்து சூப்பராக இருக்குது நிற்கிறதுக்கு. அந்த வேக்கிறதுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முள்ளம்பன்றியோட இந்த முள்ளை எடுத்தாங்க. எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா? பயங்கரமாக கூர்மையாக இருக்குங்க. இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா யானை, புலி இந்த மாதிரி இதெல்லாம் அதிகமாக நடமாட்டம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏதாவது நம்ம கண்ணுக்கு தட்டுப்படுதான்னு பார்ப்போம். எவ்வளோ டேப்பில் இருக்குதுன்னு பாருங்கள். பயங்கரமாக இருக்குது. விஜயனை வந்து எஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. பயங்கரமாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு மலை சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு மலை தான் வந்து பார்த்திங்கன்னா ஏறி மேலே ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம். பயங்கரமாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. ஏங்க இந்த இடத்த வந்து சூசைட் பாயிண்ட் மாதிரியே இருக்குங்க. சுத்தமாக எந்த ஒரு இதுவுமே இல்லை. கீழே ஏதோ ஒரு சின்ன ஊர் மட்டும் தெரியுது பாருங்க. அப்படியே ரவுண்டாக தெரியுது. சூப்பராக இருக்குது. ஏங்க வெள்ளியங்கிரியோட வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே டஃப்பாக இருக்குங்க. நீங்கள் ஒரு ட்ரெக்கிங் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மலையை வந்து ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. அதே மாதிரி கஷ்டமாக பயங்கரமாக ரிஸ்க்காகவும் இருக்குது. எனக்கு இப்போவே 2 தொடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் கட்டுற மாதிரி பயங்கரமாக வலிக்குதுங்க. நான் வரேண்ணா. இப்போ 2வது மலை ஏறி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அப்படி சமமாக நடந்து போயிட்டுருக்குறோம். இந்த பாதை போகிற வழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யானையோட சாணி வந்து பார்த்திங்கன்னா நிறையா கிடக்குதுங்க. பயங்கரமாக இருக்குது. இந்த பாதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்துட்டு இந்த பாதையெல்லாம் சரி பண்ணி கொடுத்து இந்த ஒயிட் கலர் பெயிண்ட் எல்லா பக்கமும் அடிச்சிருக்காங்க. நம்ம போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை மென்ஷன் பண்ணி தான் எல்லோரும் போயிட்டே இருக்கோம். தம்பி எத்தனை வருஷம் மேலே ஏறிட்டு இருக்க? 2025. ஓகேடா, அது நான் கேட்கல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இல்லை எத்தனை தடவை மேலே ஏறி வந்துட்டு இருக்கேன்னு கேட்குறேன். செகண்ட் டைம். 2வது. எங்கேருந்து ஏற வந்திருக்க? கூடலூர். கூடலூர் இருந்தா உனக்கு எப்படி ரிஸ்க்காக இருக்கா இல்லை எப்படி ஈஸியாக இருக்கா ஏறுறது? ரிஸ்க்காக தான் இருக்கா. ஆனால் ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கேன். நீ பேர் என்ன? கவின். கவின். சூப்பர். இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? 7 மலை ஏறணுமா? டேய் நிஜமாலுமே எவ்வளோ தம்பி? நான் தான் சொல்லிட்டேன்னு எதுவுமே சொல்லாம பயமா இருக்கு. ஒரு மலைக்கே இங்கே நாக்கு தள்ளுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. 7 மலை இருக்குது அப்படின்னு சொல்கிறான் தம்பி. கேரளா. இந்த மலையை பற்றி ஏதாவது உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை பற்றி எதாவது சொல்லுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ்னு நல்லா ட்ரக்கருக்கு யூத்துக்கு நல்லா ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். பாடி ஃபிட்னஸ் இருக்கும். ரொம்ப ஓல்டேஜ்லாம் கூட வராங்க. அவங்க பார்த்தா நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஒரு தடவை அவங்க வந்து இதை வந்து பாடியே ஓவர்ஹால் பண்ணுற மாதிரி இயர்லியும் ஒன்ஸ் இது ஓப்பன் பண்ணுறாங்க. இது வந்து நீங்கள் வந்து ஒரு வழிபாட்டு தலம் அப்படின்றதையும் மீறி ஒரு நல்ல ட்ரெக்கிங் பண்ணுறது கண்ணகி அப்படின்ற அந்த கோயிலையும் தாண்டி நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் இது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஓகே. 2 கவர்மெண்ட்டும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க நமக்கு. ஆமாம்.
நான் இது வந்து எத்தனை 3வது தடவை வரீங்களா? இப்போ நான் 3வது டைம் வரேங்க. ஓகே ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. எங்கேருந்துண்ணா வரீங்க? நான் சேலம் டிஸ்ட்ரிக்ட் வாழப்பாடி. சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரீங்க, வாழப்பாடியிலேருந்து. அதில் பேலூர்ன்ற ஒரு சின்ன ஊரில் இருந்து வந்துருக்கேன். ஓகே ஓகே ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. இந்த கோயிலில் வந்து ஏதாவது இந்த மாதிரி வேண்டுதல் இந்த மாதிரிலாம் இது பண்ணிட்டுலாம் வருவாங்களாண்ணா? இல்லை அந்த மாதிரிலாம் அந்த மாதிரியும் வராங்க, அந்த மாதிரி வராங்க பீப்புளெலாம் வராங்க. ஓகே ஓகே. இந்த மாதிரி வேண்டுதலுக்கும் வராங்க, விரதம் இருந்து வர்றவங்களும் இருக்காங்க. இருக்காங்க. சரிண்ணா, ஓகேண்ணா. போகண்ணா, தொடர்ந்து நடப்போம். வாங்க போவோம். இப்போ வந்து கேரளாவோட மெடிக்கல் கேம்புக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து தண்ணி கிடைக்குதுங்க. இது வரைக்கும் நடந்து வந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி காலியாக இருக்கும். இங்கே வந்து தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இது மாதிரி இருந்ததுன்னா இங்கே வந்து செக் பண்ணிவிட்டு இதில் வந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. சோழமுத்தல் கேரளா மெடிக்கல் கேம்பை தாண்டனோடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்த இடம் சூப்பராக இருக்கு பாருங்க. நம்ம எங்கே போகணும் அப்படின்னா அங்கே நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்கே அந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க பாருங்க. அங்கே போகணுங்க. இந்த காற்றடிக்கிறதுக்கு அதுக்கும் உட்காந்துருக்கு சூப்பராக இருக்குங்க. நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர்? 5 பேர். நாங்கள் மொத்தம் 5 பேர் வந்திருக்கோம். அதில் வந்து அடிதாங்கி ஒருத்தர், இடிதாங்கி ஒருத்தர், நம்ம கேங்கோட தலைவர் இவர் தான். பார்த்துக்குங்க, ட்ரக் பண்ணுறது இந்த மாதிரி இதுக்காக தலைவர் அவர் தான். இவர் தான் துணை செயலாளர். துணை செயலாளர் அவரு பொறுப்பாளர். பொறுப்பாளர் புதுசா வந்திருக்காரு. இப்பவே கலந்துக்கலாம் முடிவு பண்ணிட்டாரு. ஆளை பாத்தீங்கன்னா ஒரு சைக்கோ கொலகார மாதிரி இருப்பான். ஓகே, நம்மளால இவருக்கு என்ன பதவி கொடுப்போம்? இவருக்கு பதவியே கிடையாது, பதவியே வேண்டாம். ஓகே, இப்போ எல்லாருமே கம்முன்னு கிளம்புறீங்க என் கூட. அவ்வளோதான், வெயில் அதிகமாக வந்துடும், டக்குன்னு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்கிற விஷயம் தான். ஆனால் காற்று வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஜில்லுன்னு அடிக்குதுங்க. சூப்பராக இருக்குது. தெரியாதனமாக வந்துட்டு தெரியாதனமாக ஒன்றும் தெரியல. அதான் ஏறுறதுல இந்த ஸ்ட்ரெச்சு தாங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரிஸ்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக ஏறுது. இதை ஏறிட்டால் அடுத்து கோயில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். இப்போ ஒரு டேப்பரம் மேலே ஏறி வந்தோம் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் தூரம் வந்த உடனே மறுபடியும் ஒரு இறக்க மாதிரி இறங்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி நட்ட கூத்தால ஏறுதுங்க. டபுள் மடங்கு பயங்கரமாக ஏறுதுங்க. ஆனால் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படி கோடு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஒரே ஒத்தையடி பாதை தான். எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன், எப்படி பாருங்களேன். அதை விட இதை பார்த்தா தான் எனக்கு அப்படி தலை சுற்றுற மாதிரி இருக்குண்ணா. இந்த ஸ்லோப்பை பார்க்கும்போது தான் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது. இந்த ஸ்டிஃபில் எப்படி எல்லாம் நிற்க போகிறாங்க தெரியல. ஹைலி ரொம்ப டேப்பரு. இப்போ பாருங்க, வெள்ளையங்கிரி மாதிரி தான், கிட்டத்தட்ட வெள்ளையங்கிரி மாதிரி தான். வெள்ளையங்கிரி கண்ணு
இப்போ நம்ம தமிழ்நாட்டு பார்டர்லேருந்து ஒரு பாதையில் வந்தோம். கேரளாவிலேருந்து வரலான்னு ஒரு பாதை இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரக்கில் தான் கூட்டிகிட்டு வருவாங்க. இது வந்து நேராக கோயிலுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரக் போயிடும். இதில் வரணும் அப்படின்னா நம்ம வந்து குமுளி போய் அங்கேருந்து தான் இந்த ட்ரக்கில் வர முடியும். ஆனால் வந்து நம்ம வந்து அட்வென்ச்சராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ரூட்டில் ட்ரெக் பண்ணி வந்தோம். வேறு லெவலில் இருந்தது. கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோங்க. கோயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத போய் பார்ப்போம். போகிறப்போ வந்து இதிலே போக முடியுமா இல்லை ட்ரக்கில் போக முடியுமா? ட்ரக்கில் தான் போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சாமி பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்யூ பயங்கரமாக நிற்கிதுங்க. ரொம்ப தூரமாக க்யூ நிற்கிது. க்யூ நின்னோம்னா மயக்க மூட்டு கீழே விழுந்துரும் அப்படின்ட்டு சாப்பாடு வாங்கியாச்சு. புளி சாப்பாடு செம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த சாப்பாடு வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு அப்படியே தும்முன்னு போய் வாங்குறாங்க. ஆனால் இங்கே வந்து ஏகப்பட்ட பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பிடாம நிறைய பேர் வச்சுட்டு வேஸ்ட் பண்ணிட்டாங்க. நிறைய வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இவ்வளோ ஹைட்டில் வந்து இந்த அளவுக்கு சாப்பாடு கொடுக்குறது எவ்வளோ பெருசு. சாப்பாடை வீண் பண்ணாமல் சாப்பிட்டு போயிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நம்ம சாப்பிட்டுட்டு தான் சாமி பார்க்கணும். 2000 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம சேரன் செங்குட்டுவன் இந்த கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்ட கோயிலை தாங்க கட்டியிருக்கிறாரு. பெரிய பெரிய மதில் சுவர்லாம் வச்சு கோபுரங்கள்லாம் வச்சு சூப்பராக கட்டியிருக்கிறாரு. ஆனால் நாளையடவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சிதலம் அடைஞ்சு அங்கேயும் இங்கேயும் ஒவ்வொரு கல்லாக கிடக்குங்க. இதை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து புலர்மிப்பு பணியெல்லாம் பண்ணி வச்சுருந்தா நம்மளோட தமிழர்கள் வாழ்ந்த இடம், இந்த மாதிரி தமிழர்களோட ஒரு அடையாளத்தை வந்து நம்ம வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு சூப்பராகவே இருக்கும். இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 கருவறை இருக்குங்க. ஒன்று மங்களதேவி கருவறை, ஒன்று கண்ணகிக்கு ஒன்று, இன்னொன்று சிவனுக்கு ஒரு கருவறை இருக்குங்க. இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போனதில்லை அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. ஏன் அப்படின்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. அதோடு வந்து பார்த்திங்கன்னா மனதுக்கு நிம்மதியாகவும் இந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரம்மியமாகவும் சூப்பராகவே இருக்குங்க. இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மங்களாதேவி அப்படிங்கிற ஒரு கோவில் இருந்தது. அதுக்கப்புறம் கண்ணகி கோயிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு சாமி தரிசனம் சூப்பராக இருந்ததுங்க. சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டோம். அதை விட வந்து நாங்கள் கீழே நடந்து போக வேண்டாம், இந்த மாதிரி ட்ரெக்கில் போயிடலாம் அப்படின்ட்டு ட்ரெக்கை பார்க்குறோம். ஒரு ட்ரெக்கில் கூட இடம் கிடைக்க மாட்டேங்குது. பயங்கர ரஷ்ஷாக இருக்குது. காலெலாம் வேறு பயங்கரமாக வலிக்குது. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.